வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 8 நாள் 22 வெள்ளிக்கிழமை ஜூன் 5 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். வித்தியாசமாக தொடங்கிய கூகலூர் ஒன்றிய நடுநிலைப் பள்ளி. ஜூன் 4 வியாழனன்று பள்ளிகள் தொடங்கலாம் என்று அரசு அறிவித்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கூகலூர் ஒன்றிய நடுநிலைப் பள்ளி தொடக்க நாளை குதூகலத்துடன் கொண்டாடும் வகையில் மாணவர்களை மாலை கிரீடம் சூட்டி வாத்திய இசையுடன் வரவேற்றதை ஊர் மக்கள் கூடி நின்று கண்டுகளித்தனர். தலைமை ஆசிரியை ரமாதேவி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் வாசகங்களை தயார் செய்துள்ளதற்கு கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இணைய வழியாக அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கமான அறிவின் அருவி ஜூன் 5 வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு இணைய வழியாக நடைபெறவிருக்கிறது. தென்காசி மாவட்டம் PAPN அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ப. முருகன் தலைமை வகிக்கிறார். இயற்கை ஆர்வலர் டேவிட் வழிகாட்டியாக பாராட்டப்படவிருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி மாவட்ட மாணிக்க மாணவர் துறை செய்து வருகிறது. மேலும் விவரங்களுக்கு பாலசுந்தரம் 729-986-8131 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். தங்களது தாய் மரணமடைந்த துக்க நிலையிலும் பெரும் முயற்சி எடுத்து கண்தானம் செய்த சகோதரர்கள். கோவையில் சுரேஷ், தினேஷ் இருவரும் சகோதரர்கள். மே 29 அன்று இவர்களது தாயார் சுப்புலட்சுமி காலமானார். அத்தகைய துக்ககரமான நிலையிலும் அவர்களது சமூக உணர்வு மட்டுமல்ல, அது பொறுப்பு என்று உணர்ந்திருந்ததினால் 6 மணி நேரத்திற்குள் பெரும் முயற்சி எடுத்து கோயம்புத்தூர் ஐ ஃபவுண்டேஷன் தொடர்பு கொண்டு பேசி அழைத்து கண்தானம் செய்துள்ளனர். சுரேஷ், தினேஷ் இருவரது சமூக பொறுப்புணர்வுக்கு நல்லூர் வட்டம் கண் மற்றும் உடல்தானத்துறை மாநில பொறுப்பாளர் ஜெயலட்சுமி தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இல்லம் தேடி உள்ளம் நாடி எரசக்க நாயக்கனூரில் ஜூன் 4 வியாழனன்று தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சிக்குழு பொறுப்பாளர்கள் பழனிசாமி, கிஷோர், அழகர் மற்றும் ரவி ஆகியோர் செம்மை சிலம்பம் ஆசிரியரும் தேனி மாவட்ட இளைஞர்கள பொறுப்பாளருமான மதியழகன் இல்லம் சென்று நேற்றைய நம்பிக்கை செய்தியில் மதியழகன் அவர்களின் சாதனை பற்றிய செய்திக்கு பாராட்டு தெரிவித்துவிட்டு நல்லூர் வட்டம் எரசை கிராம வளர்ச்சிக்குழு தமது வார கூடுதலை 52 வாரங்கள், அதாவது 1 வருடம் பூர்த்தி செய்து 2ஆம் ஆண்டு தொடங்க இருப்பதையொட்டி நடைபெற இருக்கும் திறமை திருவிழா பற்றி விரிவாக பேசியதாக உடன் சென்ற அமைப்புசாரா தொழிலாளர் துறை மாநில பொறுப்பாளர் மார்கோஸ் தெரிவித்ததோடு, அனைவரும் தேனி மாவட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியம் சென்றோம். அப்போது எரசக்க நாயக்கனூர் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலனுக்காக முகாம் நடத்த கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஜூன் 19 அன்று முகாம் நடத்த உறுதி செய்யப்பட்டது என்று மார்கோஸ் மேலும் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். பொருளாதாரம், கல்வி ஆகியவற்றில் நடுத்தர நிலை மாணவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு ITI. தென்காசி ITI முதல்வர் கோமதி சங்கர் அவர்கள் கூறுவதை கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். தென்காசி கவர்மெண்ட் ஐடி பிரின்சிபால் பேசுறேன். என்னுடைய பேர் மாரி கோமதி சங்கர். தென்காசி கவர்மெண்ட் ஐடியில் பிரின்சிபாலாக ஒர்க் பண்ணுறேன். எங்கள் கவர்மெண்ட் ஐடியில் 10th பாஸ் ஆனவங்களுக்கு இங்கே படிக்கிறதுக்கு வேக்கன்ட் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பசங்களை விட பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அது ஒரு படித்து முடித்த உடனே ஒரு 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் கவர்மெண்ட் ஜாப்புக்கே போயிடும். இது சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்கிட்ட கேட்டதுனால இந்த குரூப்பில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சது யாரோ இருந்தாங்கன்னா அப்படி இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் சேர்த்துக்கிடுவோம். பசங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு ஒரு 50 ரூபா, அப்ளிகேஷன் போட்டு ஸ்பாட்லேயே அட்மிஷன் போட்டு கொடுத்துருவோம். அட்மிஷன் போட்ட ஒன்று ஒரு 200 ரூபா, மொத்தத்தில் 250 ரூபா தான் ஃபீஸ். இது போக பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க யூனிஃபார்ம் முதல்ல கேட்போம். யூனிஃபார்மும் நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கன்னா கவர்மெண்ட்டு கொடுத்துருது, அரசாங்கம் கொடுத்துரும். கவர்மெண்ட்டு யூனிஃபார்ம் கொடுத்துரும். சரி சார், யூனிஃபார்ம் கொடுத்துட்டியா, தையக்கூலி யார் கொடுப்பா? அதுவும் கவர்மெண்ட்டு கொடுத்துரும்.
சரி சார், தையக்கூலி கொடுத்துட்டீங்களே, நாங்கள் வீட்டில் இருந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர்றதுக்கு பசங்க தூரமாக இருக்க, அப்போ என்ன செய்கிறது? அதுக்கு சைக்கிள் கொடுத்துருவோம். இல்லை சார், சைக்கிள் நீங்கள் கொடுத்தாலும் ரொம்ப தூரமாக இருக்க, அவ்வளோ தூரம் சைக்கிளில் வர முடியாது அப்படின்னா பஸ் பாஸ் வாங்கி கொடுத்துருவோம், ட்ரெயின் பாஸும் வாங்கி கொடுத்துருவோம். சரி சார், ட்ரெயின் பாஸு பஸ் பாஸு கொடுத்துட்டீங்க, நாங்கள் ஐடிக்குள்ளே வந்தாச்சுன்னா பிள்ளைகளுக்கு நோட்டு புக்கு யார் வாங்கி கொடுப்பா? அதுவும் கவர்மெண்ட்டை கொடுத்துருது. 10 பைசா செலவு கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருது. சரி, இதெல்லாம் கொடுத்துட்டீங்களே, அப்புறம் மேற்கொண்டு இந்த பிள்ளைங்க பேனா பென்சில் வாங்கணும்னா அதுவுமே எங்கள்கிட்ட டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொடுத்துருவோம். பசங்களுக்கு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பையனாக இருந்தாலும் மாதத்துக்கு 1750 ரூபா ஸ்டைபண்ட் கொடுத்துருவாங்க. அதனால் அதாவது புதுமை பெண் தமிழ் புதல்வன் ஸ்கீமில் ஒரு 1000, எங்கள் கவர்மெண்ட் ஐடி சார்பில் டிபார்ட்மெண்ட் சார்பில் ஒரு 750, ஆக மொத்தம் 1750 ரூபா ஸ்டைபண்ட் கொடுத்துருவோம். பயன்படுத்த வேண்டியது உங்கள் உரிமை. தேங்க்யூ, நன்றி. நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.